இதில் வந்து 3 ஃபேஸு, ஒரு ஃபேஸ்க்கும் ஒரு ஃபேஸ்க்கும் நடுவில் இருக்கிற மின்சார வித்தியாசம் தான் 220 வோல்ட். அப்போ இந்த மாதிரி 3 ஃபேஸில் பம்பு 220 வோல்ட் 3 ஃபேஸ் இருந்துச்சுன்னா சாதாரணமாக மின்சார ஸ்டார்டரில் கொடுத்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. இதுக்குன்னு டிரைவ் இருக்கும். இந்த டிரைவில் கொடுத்து சிங்கிள் ஃபேஸ் மின்சாரத்தை ஒரு பக்கம் நீங்கள் கொடுக்கும்போது அவுட்புட்டில் வந்து 220 வோல்ட் 3 ஃபேஸ் வரும். சோலார் பேனல் ஒரு பக்கம் கொடுக்கும்போது அவுட்புட்டு வந்து 220 வோல்ட் 3 ஃபேஸ் வரும். இந்த மாதிரி 3 ஃபேஸ் பம்புகளை நீங்கள் தாராளமாக ரன் பண்ணலாம். அப்படி ரன் பண்ணும்போது இதுக்குன்னே ஸ்பெஷலைஸ்டு பம்பு நம்ம தயார் பண்ணிக்கணும். 1 ஹெச்பி அப்படின்னா 110 வோல்ட்டு 3 ஃபேஸ், வேறு ஒன்றும் இல்லை. சோலார் பம்ப் அப்படின்னா அதுதான். வைண்டிங்கை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். 2 ஹெச்பி அப்படின்னா 160 வோல்ட்டு 3 ஃபேஸ், 3 ஹெச்பி அப்படின்னா 220 வோல்ட்டு 3 ஃபேஸ். இந்த 1 ஹெச்பி 2 ஹெச்பி 3 ஹெச்பி இதுக்கு மட்டும்தான் வைண்டிங் மாறும். மற்ற எல்லா மோட்டார்களையும் டெக்ஸ் மோட்டார் மோட்டாரு, மகேந்திரா மோட்டாரு, சிஆர்ஐ மோட்டாரு, எந்த மோட்டாராக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சோலாரில் ரன் பண்ண முடியும். அப்படி ரன் பண்ணும்போது நமக்கு லைஃப் ரொம்ப நாளாக இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம் பிரச்சனை இல்லாமல் ஓடும். அதுக்கப்புறம் பேரிங்கு ஷாஃப்ட்டு நீங்கள் மாற்றி விட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு 5 வருஷம் ஓடும்.